தேய்மானமோ இல்ல ஒரு சின்ன லிகமெண்ட் டேர் இருக்கும்போது எப்பயுமே சர்ஜரி மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் கிடையாது. ரீஜெனரேட்டிவ் மெடிசன்ல ஸ்டெம் செல்ஸ் யூஸ் பண்ற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் போன் மேரோ ஆஸ்பிரேஷன் கான்சென்ட்ரேட். இது நம்ம உடல்ல இருக்கிற எலும்புல இருக்கிற ஸ்டெம் செல்ஸை வச்சே அதை தனியா எடுத்து ஊசி மூலயமா உங்களோட முட்டியிலையோ தண்டுவடத்திலையோ செலுத்தி ஆப்ரேஷன் இல்லாம சரி செஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள். பண்றதுக்கு டவுன் டைம் ஒரு 45 minutes to 1 hour ஆகும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேஷண்ட் அன்னைக்கே அவங்களோட வீட்டுக்கு போகலாம். ஃபாலோடு பை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட், கொஞ்சம் ஐசிங், மெடிகேஷன் எடுத்ததுக்கு அப்புறமா அவங்களோட உடல்நிலை முன்ன இருந்ததை விட ரொம்ப பெட்டர் ஆகும், சர்ஜரி இல்லாமலேயே. இப்போ நம்ம பார்க்க போற பேஷண்ட் படிக்கட்டுல தவறி விழுந்து ஏசிஎல் அப்படிங்கிற ஒரு லிகமெண்ட் பார்ஷியல் டேரோட வந்திருக்காரு. அவருக்கு எப்படி இந்த பிமேக் சிகிச்சையை நம்ம செய்யறோங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதோட ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னா, போஸ்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைனை அல்ட்ராசவுண்ட் மூலியமா பாக்குறது தான் முதல் ஸ்டெப். போஸ்டீரியர் இலியாக் கிரெஸ்ட பார்த்துட்டு PSIS லொகேட் பண்ணதுக்கு அப்புறமா லோக்கல் அனஸ்தீஷியா இன் பிளேன் வியூல கொடுத்துட்டு பிமேக் ஆஸ்பிரேஷன் நீடுல அட்வான்ஸ் பண்ணணும். அட்வான்ஸ் பண்ணிட்டு மேரோ போனை கொஞ்சம் ஹிட் பண்ணி லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி மேல இருக்கிற சூப்பர்ஃபிஷியல் கான்சென்ட்ரேட் அண்ட் உள்ளுக்குள்ள இருக்கிற பிளட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 30 to 40 ml டிபெண்டிங் அப்பான் பிளேஸ் எந்த அளவு கான்சென்ட்ரேட் கொடுக்கணுங்கிறத டிசைட் பண்ணி அண்ட் இது சென்ட்ரிஃபிகேஷனுக்கு போகும். இத நீல இன்ஜெக்ட் பண்ணும்போது ஹைலூரானிக் ஆசிடோட சேர்த்தும் இன்ஜெக்ட் பண்ணலாம். ஆஃப்டர் இன்ஜெக்டிங் HA ஸ்பைன், டிஸ்க், எல்போ மற்ற இடங்கள்ல இது 3 to 4 ml or 1 to 2 ml டிபெண்டிங் அப்பான் லொகேஷன் அண்ட் இண்டிகேஷன் நம்ம இன்ஜெக்ட் பண்ண போறோம். We have draped after cleaning and now we'll load the local anesthesia. This is the BMAC aspiration needle which we will be inserting in the posterior superior iliac spine to take 40 ml of bone marrow aspirate today, putting inside this ACD filled tubes, and it will go for centrifugation. So I'm trying to see and locate the PSIS for injection. So we are aspirating the bone marrow. So we have filled the tube with bone marrow aspirate. Now this is going for centrifugation. This is going for the second centrifuge for the second spin. This is the final BMAC concentrate which we are going to inject inside the knee. Now the knee joint in which we are going to inject is prepared and draped. You can see the probe position and the needle position here. Since it is exactly in the recess space, it is not causing any bulge. You can see it freely flowing inside.